பேக் டு அவர் சேனல் சாண்ட் வித் கிரி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சந்தியா என்கேஜ்மெண்ட்டோடைய பார்ட் 3 வீடியோ தான் இது வந்து. ஸோ பார்ட் 1ல் வந்து எங்களுடைய பேக்கிங் அண்ட் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அண்ட் வேனிட்டி பவுச்சஸ் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்ட் 1ல் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். பார்ட் 2ல் வந்து எங்களுடைய பார்லர் டேன்னு சொல்லிட்டு பார்லர் போனதை பற்றி ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பார்ட் 3ல் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே பார்லர் டே தான். டே 2 பிகாஸ் எங்களுக்கு வந்து டே 1ல் வந்து சந்தியாவுக்கு நெயில் ஆர்ட் வந்து ஃபிட் ஆகலை. அவங்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட்டே ஆகலை, வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டே போகிற மாதிரி இருந்துச்சு அண்ட் த்ரெட்டிங்கும் நாங்கள் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ டே 1ல் வந்து நாங்கள் வெறும் ஃபேஷியல் மட்டும் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ டே 2ல் தான் வந்து நாங்கள் இது எல்லாமே பே பண்ணோம். ஸோ த்ரெட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெயில் ஆர்ட்க்கும் வந்து பண்ணியாச்சு. நாங்கள் வந்து ஊரப்பாக்கமில் இருக்க ஃப்ளாலுக் சலூன் சொல்லிட்டு அங்கே தான் வந்து போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக வந்து நமக்கு சர்வீஸ் எல்லாமே இருக்குது அண்ட் வந்து காஸ்ட்டுமே வந்து ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. நம்ம நார்மல் பார்லர்லலாம் எவ்வளோ இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஒர்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. த்ரெட்டிங் கூட ஒரு ஸ்டெப்புமே வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்டு ஓகேவா இல்லை இன்னமும் எடுக்கணுமா அந்த மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட கேட்டு ரொம்பவே நீட்டாக ப்ராப்பராக பண்ணுறாங்க. நான் வந்து என்னுடைய ஹேர் கலருமே இங்கே தான் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அவங்களுடைய ஒர்க் வந்து. ஃபேஷியல் ஆகட்டும், ஹேர் கலர் ஆகட்டும், எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சஜஷன் என்ன, நம்மளுடைய டேஸ்ட் என்னன்றது ஃபர்ஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து நமக்கு சஜஸ்டே பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின் அனலைசிங் மிஷின் வந்து இது. ஸோ இதில் நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் வச்சதுக்கப்புறமா அது வந்து ஃபுல்லாக நம்மளுடைய ஸ்கின்னை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்கின் டைப் என்ன அண்ட் நமக்கு என்னென்ன இன்னும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெப்த்தாக வந்து அனலைஸ் பண்ணி சொல்லும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாகவே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கின் டைப் ஒன்றுன்னு நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம நினச்சதுக்கு அப்படியே வேறு மாதிரி இருக்கும். இவ்வளோ நாள் நான் வந்து என்னுடைய ஸ்கின் டைப் ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் இதில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது என்னுடைய ஸ்கின் டைப் வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படி இருக்குன்னா, ஜோசியம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்படியே நான் என்னென்ன பண்ணுறேன்ற மாதிரி கரெக்டாக சொல்லிச்சு. ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் வந்து வெளியில் போகணும், வென்டிலேஷனே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்லாம் வந்து ரொம்பவே அதெல்லாம் வந்து உண்மை தான். ஆக்சுவலி நான் வந்து வீட்டில் டோர் விண்டோஸ் கூட ஓப்பனே பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபேன் ஏசி போட்டு உட்காந்துப்பேனே தவிர்த்து ஓப்பன் பண்ணி இருக்கிறது அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். அதே மாதிரி மோஸ்ட்டாக வெளியில் போகிறது, வெயிலில் போகிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து நான் பண்ண மாட்டேன். ஸோ அது எல்லாமே இது சொன்னது வந்து எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்துச்சு. எப்பிட்றா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எல்லாமே ட்ரூ, எல்லாமே கரெக்டாக சொல்லுச்சு. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியூட்ரிஷன் வந்து கம்மியாக இருக்குது அண்ட் இம்யூனிட்டி லெவல் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் கூட சொல்லுது அது. எப்படி இந்த அளவுக்கு சொல்லுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து எனக்கு நமக்கு வந்து ஸ்கின் டைப் அண்ட் நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் என்னன்றது நமக்கு தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அதை சொல்கிறதுலேருந்து தான் தெரிஞ்சுப்போம். பட் ஆனால் வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்றது வந்து நமக்கு ஒருத்தவங்க சொல்லும்போது தெரியும் இல்லையா? ஆமாம் நான் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் எனக்கு இருந்துச்சு இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கும்போது. ஸோ நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை செக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து நெயில் ஆர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக சந்தியாவுக்கு எப்படியோ வந்து நெயிலை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நேற்று ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு ஒர்க் அவுட்டே ஆகலைன்னு சொல்லி போயாச்சு. மறுபடியும் வந்துட்டு இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அவளுக்கு வந்து ஃபிட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து பாக்ஸ் ஷேப்பில் தான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நானுமே வந்து நெயில் ஆர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். சந்தியா வந்து ஒரு மாதிரி பிங்க் பீச் அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தான். நான் வந்து ரெட் போயிட்டேன். அவள் வந்து சாரீக்கு மேட்சாக வந்து பிளான் பண்ணியிருந்தேன். என்னுடைய ட்ரெஸ் வந்து நேவி ப்ளூ. ஸோ நான் வந்து அதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் என்னுடைய ஹேர் கலரும் ரெட் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் ரெட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த சலூனில் வந்து மெயின் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், அந்த மேம் ஆகட்டும், எல்லாருமே சரி ரொம்பவே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம கூட வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே ஆக்சுவலி இதுக்கெலாம் வந்து ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ இந்த டைமுக்கெல்லாமே வந்து நமக்கு இப்போது நம்ம ரொம்ப அப்படியே அவங்கவுங்க ஒர்க் பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ நேரம் நம்மளால் அங்கே இருக்கவே முடியாது. ஸோ ஒரு இன்ட்ராக்ஷனோட ஒரு நல்ல கம்யூனிகேட் பண்ணிகிட்டே நம்ம கூட வந்து நல்ல
ஒரு ரேப்போ வச்சுட்டு அவங்க ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. ஓகே, அப்படியே நமக்கு கொஞ்சம் அது நல்லா கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நான் மோஸ்ட்டாக நிறையா இடத்துல நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒன்று இப்போது நமக்கு ஏதோ ஒரு இப்போது ஃபேஸ்லேயோ இல்லை ஏதோ நமக்கு இஷ்யூஸ் இருக்குது. இப்போ நம்ம போய் யூசுவலாக வந்து நம்ம இந்த மாதிரி பார்லர்லாம் போகும்போது கேட்போம் இல்லையா, இந்த மாதிரி எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் ஃபாலாக இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிலாம் இருக்குது, இது மாதிரிலாம் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடனே அந்த பார்லரில் இருக்கவங்க அவங்க நமக்கு என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இருக்குது, இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது, நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க, எங்ககிட்ட இது எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுடைய சர்வீஸை வந்து நமக்கு எடுத்துக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் இங்கே பார்க்கவே இல்லை. இவங்க எந்த ஒரு இதுக்குமே எங்கள் சர்வீஸ் இது இருக்குது, அது இருக்குது அப்படி சொல்லவே இல்லை. நம்ம எது கேட்டாலுமே அவங்க அது ஏன் அப்படின்ற ஒரு ரீசன்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னென்ன இருக்குது மார்க்கெட்டில். இப்போ எடுத்தோடனே நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் தான் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அவங்க இது வரைக்கும் அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த சர்வீஸ் இருக்குது, இதுக்கு அந்த சர்வீஸ் இருக்குது, இது எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி அவங்க எதுக்குமே சொல்லவே இல்லை. அவங்க சொன்னது வந்து இந்த ஷாம்பூஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஒன்றுத்துக்கு வேறு அதே மாதிரி ஃபேஸ் ப்ராடக்ட்ஸ் கூட சில டவுட்ஸ் வந்து இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அவங்க வந்து எங்களுக்கு வேறு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணாங்களே தவிர்த்து, நீங்கள் வந்து இப்படி இங்கே வந்து நீங்கள் ஃபேஷியல்ஸ் எடுத்துக்கோங்க, இங்கே வந்து நீங்கள் க்ளீனப்ஸ் எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, அந்த மாதிரியெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் கூட ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் எங்களுக்கு ப்ராடக்ட்டுமே வந்து அவங்க அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் காமிச்சாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், இதுதான் நல்லாயிருக்கும், நாங்கள் வந்து இது தான் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி வந்து சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்து யாருமே எனக்கு அந்த மாதிரி கொடுத்ததே இல்லை. மோஸ்ட்டாக நமக்கு சர்வீஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணதே எனக்கு வந்து ரொம்பவே ஓகே, அவங்க வந்து ட்ரூவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஈவன் வந்து ஸ்டாஃப்ஸுமே அப்படி தான். நம்ம ஏதாவது ஒன்று கேட்டோம் அப்படின்னா அதுக்குமே அவங்க சர்வீஸை சொல்ல மாட்றாங்க. அவங்க சொல்கிறது வந்து மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, இல்லை எதுவுமே பண்ண டைம் இல்லைன்னும் போது அவங்க இந்த சர்வீஸ்க்கே வராங்களே. ஸோ பிளான் பண்ண மாதிரி நெயில் ஆர்ட் வந்து பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து லைட்டாக கிளிட்டர்ஸ் மட்டும் இருக்க மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் நைட் வந்து மெஹந்தி வைக்கிற பிளான் வந்து இருந்துச்சு. ஸோ சந்தியாவுக்கு வந்து வேக்ஸ் பண்ணிட்டு மெஹந்தி வைக்கணும். இவங்க 2 பேர் அக்கப்போர் தாங்கவே முடியல. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சாங் போட்டுட்டு இந்த மாதிரி தூக்கிட்டு நடந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து கிரியோட பர்த்டே. ஸோ ஷார்ப்பாக 12:00 வந்து எல்லோரும் கிரிக்கு விஷ் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஆக்சுவலி முன்னாடி நாளே அவளுக்கு வேக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெஹந்தி போட்டாச்சு. இன்றைக்கி வந்து பேக் சைட் மட்டும் போட வேண்டியிருந்துச்சு. ஸோ அது மட்டும் தான் இன்றைக்கி வந்து போட்டோம். ஸோ போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கரெக்டாக 12:00 ஆகிடுச்சு. ஸோ கிரி வந்தது. கிரிக்கு விஷ் பண்ணிவிட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வந்து நாங்கள் வாங்கி ரெடியாக வச்சுருந்தோம். எப்போவுமே எல்லா வருஷமும் கிரியோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காமல் கால் பண்ணிவிடுவாங்க. ராபின் அண்ணாவும், பாபு அண்ணாவும். இவங்க வந்து எனக்கு முன்னாடியே அவங்க விஷ் பண்ணுறதுக்காக ரெடியாக கால் பண்ணிவிடுவாங்க. ஸோ எப்போவுமே அவங்களே அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிடுவாங்க. இந்த வாட்டி தான் வந்து நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிட்டோம். ஸோ விஷலாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஆக்சுவலி கேக் வாங்கினது வந்து கிரிக்கு வந்து தெரியாது. நாங்கள் வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டு கேக் வந்து வாங்கி வச்சுருந்தோம். பட் ஆனால் நாங்கள் வெளியில் டிஸ்கஸ் பண்ணுறது கிரிக்கு உள்ளே கேட்டுருச்சு. ஸோ நாங்கள் கேக் தான் எடுத்துகிட்டு வந்து கூப்பிட போகிறோன்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இருந்தாலும் அவன் ஓகே அப்படி சொல்லிட்டு கண்டுக்காம அக்கா கிட்ட மட்டும் சொல்லிட்டு இருக்கா, கேக் தான் அரேஞ்ச் பண்ணுதுங்க, அதுங்க வெளியே பேசுறது உள்ளேயே கேட்குதுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் கேக் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கிரியை கூப்பிட்டு கேக் கட் பண்ண சொல்லிட்டோம். அண்ட் கிரியோட பர்த்டே அன்றைக்கி தான் வந்து சந்தியாவோட என்கேஜ்மெண்ட் டேட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நைட்டே வந்து அவனுக்கு செலிப்ரேட் பண்ணிடலாம், நாளைக்கெலாம் வந்து ஒன்றும் டைம் இருக்காது, வேலையே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அண்ட் அவன் பர்த்டேக்கு எங்கேயும் போகிற பிளான் எதுவுமே இல்லை. ஏன்னா இதுக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிளானுமே இல்லை. இந்த கேக் கட்டோட வந்து முடிச்சாச்சு. நான் வந்து ஒரு ஷர்ட்டும் க்ராக்ஸும் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது மட்டும் வந்து கிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ கேக் கட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த நாள் வந்து இனியதே முடிஞ்சுது. அதுக்கு வந்து கேக் ரொம்ப இஷ்டம். ஸோ அவரை கேக் கட் பண்ணுறோம் அப்படின்னாலே அந்த இடத்துல அவன் முன்னே இருப்பான் யாருக்கா இருந்தாலும் சரி. ஸோ கேக் சாப்பிட்றதுக்காக.
இந்த ஃபங்க்ஷனுடைய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே அதுதான் பயங்கர ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். எதன்னா ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரஜினுடைய பர்த்டேலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுப்பா. அப்போலேருந்து அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அவனும் ஸ்வீட்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். கேக் வந்து அவன் நிறையவே சாப்பிட்டுட்டான். அவனுக்கு வந்து ஆல்ரெடி ஹேர் வேறு நிறையா இருக்கனால கோல்டு பிடிச்சிருந்தா அவனுக்கு அவ்வளோ ஈஸியாக போகவே மாட்டேங்குது. ஸோ எனக்கு அதுவே பயம். அவனுக்கு கோல்டு பிடிக்காம பார்த்துக்கணும், அவனுக்கு மொட்டை அடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பயம். கேக் வெட்டி எல்லாருக்கும் ஊட்டி முடிச்சுட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கிஃப்ட் வந்து கொடுத்துட்டு நல்லபடியாக எங்களுடைய டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்கவுங்க தூங்க போயாச்சு. பிகாஸ் நாளைக்கு வந்து சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாளைக்கு தான் என்கேஜ்மெண்ட் டே. ஸோ ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு எல்லோரும் வந்து தூங்க போயாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.